களம் 8ல டிஎம்கே போட்டு பொளந்துட்டாரு மனுஷன். என்னெல்லாம் நடந்துச்சு சட்டசபையில அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னன்னா அவரு பாட்டுக்கு கம்முன்னு அமைதியா உட்கார்ந்திருந்த மனுஷனை பேசுங்க விஜய்னு சொல்லி உருவ கேலியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ரீசெண்டா பாத்தீங்க. அப்புறம் வெளியில போராட்டம் பண்றதெல்லாம் பார்த்திருப்பீங்க. வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்லாம் போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி கம்முனே இருக்காரு, பேச மாட்டாரு. இங்கதான் அவர் பிரச்சாரத்துல பேசினாரு, இங்க பேசலாம் அவரை போட்டு காலி பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப செவ்வாய்க்கிழமை அதுவுமா ஒரு 5 நிமிஷம் பேசினதுக்கே ஏஞ்சி எல்லாரும் ஓடிட்டாங்க. அது எதிர்மறையா எடுத்தாத அவங்க லேட்டா கூட பேசியிருந்திருக்கலாம். ஆனா பேசினதுக்கு ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. ஒரு பயங்கர ஒரு பிளாஸ்ட் சம்பவமா போயிட்டு இன்னைக்கான ஒரு சட்டசபையில டிஎம்கேக்கு எதிராக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு. அதுவும் இல்லாம குட்டி கதை, ஆக்ஷனு இதெல்லாம் பயங்கரமா பண்ணி இன்னைக்கு ரொம்பவே பிளாஸ்டா போயிடுச்சு. அதெல்லாம் என்னன்னு தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம். வெல்கம் டு வாழ்க்கை வைப். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. பிளாஸ்ட் மூமெண்ட்ஸா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா 35% வாக்குகள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த 2026ல எமக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, உங்களை மாதிரி கூட்டணி ஆட்சிகள்லாம் சேர்ந்து நாங்க எது பண்ணல, தனித்து இந்த சதவீதத்தை நாங்க ஜெயிச்சிருக்கிறோம். இன்னொன்னு, கரூர் சம்பவம் இப்ப நினைச்சா கூட ரொம்ப துயர சம்பவமா தான் இருக்கு. அது மனதை நெஞ்சத்தை விட்டு நீளாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, அண்ணா காலத்துல இருந்தப்போ ஒரு சாமானியர் மக்களுக்கான ஒரு ஆட்சி இருந்து பாத்தீங்களா, அந்த அமைச்சர்கள்லாம் அதே மாதிரிதான் மிக மிக சாமானியர்கள் தான் இந்த ஆட்சியில இருக்காங்க. அதே மாதிரி டிஎம்கே இந்த 2 நாள் அவங்க மட்டும் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 40 நாள் என்னத்தை பண்ணிட்டீங்க, ஒன்னும் பெருசா மாற்றம் வந்த மாதிரி தெரியல, பெருசா ஏமாற்றம் தான் எங்களுக்கு அப்படின்னு சொன்னவங்களுக்கு இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கிறோம்ப்பா அப்படின்னு முதல்வர் அவரு ஏஞ்சி சொன்னாங்க. அது என்னென்ன அப்படின்னா, சிங்கப்பெண் சிறப்பு படை ஒன்று நாங்க கொண்டு வந்திருக்கோம். அது பயங்கரமா இன்ன வரையும் சூப்பரா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு, மின்துறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு, பல குவாரிகளை சீல் வைக்கப்பட்டிருக்கு, டாஸ்மாக் மூடல் அப்படின்னு நிறைய விஷயத்தை அடுக்கடுக்கா அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இந்த மாதிரி நார்மலா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியும், இதெல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியாது, இது நார்மலா சொல்றதுதான். இதை இவர் எப்படி சொன்னாரு, அந்த அணுகுமுறை எப்படி இருந்துச்சுன்னா, டிவி கேக்கு இதெல்லாம் நாங்க செஞ்சோம், டிஎம்கேல இதெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கறத அசால்ட்டா குத்தி காமிக்கிற மாதிரியே வச்சு பேசி விட்டு போயிட்டாரு. இது பயங்கர குத்தா போயிட்டு என்ன அப்படின்னா, எங்களுக்கு மக்கள் பணி செய்ய தெரிந்த அளவுக்கு ஊழல் செய்ய தெரியாது. மெயின் பாயிண்ட் இதுதான். பதவி உயர்வு, பணியிட மாற்றத்திற்கு பணம் வாங்க தெரியாது, புதிய பணியிடங்களை விற்க தெரியாது. அதெல்லாம் இவர் சொன்ன ஒரு விஷயத்தும் எல்லாமே ஊழல் சம்பந்தப்பட்டது. அறநிலைத்துறை ஊழல் செய்தது இது எல்லாமே எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க புது முகங்களா இருக்கீங்க, புது அமைச்சர்களா இருக்கீங்க அப்படின்னு 2 நாள் பயங்கர டார்கெட் பண்ணி அடிச்சாங்க. அப்ப எல்லாம் அமைதியா உட்கார்ந்திருந்த சிஎம் விஜய் இன்னைக்கு பொங்கி எழுந்திருக்காருன்னு தாங்க சொல்லணும். இதெல்லாம் நீங்க ஆட்சி இல்லை, நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க, இதெல்லாம் எங்க அமைச்சருக்கு எல்லாம் செய்ய தெரியாது அப்படின்னு ஒரு வலுவான ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சுட்டாருங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மக்கள் பணத்துல இருந்து ஊழல் செஞ்சீங்களே, எல்லாமே எடுத்து செஞ்சீங்க. இன்னொன்னு இந்த அறநிலைத்துறையில இருந்து எடுத்து இந்த 10 கோடி ரூபாய் அந்த நிதியில இருந்தே எடுத்து அதை அப்படியே மல்டி லெவல் கார் பார்க்கிங்க்கு செஞ்சாரு நேற்று ஒரு குற்றச்சாட்டு போனுச்சு பாத்தீங்களா. அதுக்கு இவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். எங்க இருந்து இது கூஸ் பம்ப்ஸ் ஆணுச்சு, எங்க சூடு பிடிச்சது அப்படின்னா, ஏன் கதறீங்க அப்படிங்கிற ஒரு வேர்டு. அந்த கதர்ணத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மக்கள் தயவால தான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்களே, ஆனா எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அந்த கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், அந்த விசிகா இருக்கட்டும், நாங்க உங்களுக்கு ஒரு மனதோட முழுசாதான் நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு அவங்கள தானே முன் வந்தாங்க. எந்த ஒரு இதுல நீங்க திமுகவால தான் நாங்க ஜெயிச்சோம்னு சொல்றீங்க அப்படின்னு குரலை உயர்த்தி சிஎம் பேசவும் பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரமா ஆயிடுச்சு. என்ன சொல்றதுனே தெரியல. டிஎம்கே ஒரு பக்கம் அவங்க ஏஞ்சின்னுட்டாங்க. எல்லாருமே செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், சேகர் பாபுவா இருக்கட்டும், எல்லாரும் ஏஞ்சின்னுட்டாங்க. பயங்கரமா அந்த இடமே பயங்கரமா போயிடுச்சு. அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான், மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பேப்பர் உள்ளதெல்லாம் அப்படியே பார்த்து ஓரளவு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வேர்டு ஒண்ணு சொன்னாருங்க. என்னன்னா, டாஸ்மார்க்ல பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறம் இந்த சைடுல உள்ள எதிர்கட்சி டிஎம்கே எல்லாரும் ஏஞ்சி நின்று உட்கார அப்படி அவ்வளவு சத்தம், பயங்கர சத்தம்.
இடமே கதிகலங்கி போயிட்டு ஸ்பீக்கர் ஒரு பக்கம் உட்காருங்க உட்காருங்கிறாரு, இந்த பக்கம் வந்து கேஎஸ் இருக்கட்டும் இல்ல ராஜ்மோகனா இருக்கட்டும், இவங்க ஒரு பக்கம் ஏஞ்சி அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கர கூச்சலா போயிட்டு அவர் எந்த பார்ட்டியோட ஃபண்ட் அதெல்லாம் எதுவுமே சொல்லல. ஆனா வந்து அந்த பார்ட்டி ஃபண்டுங்கிற வேர்டுக்கு ஒட்டுமொத்த சட்டசபை ஏஞ்சி நின்னு பயங்கர கரகோஷம். பயங்கரமா இருந்துச்சு அந்த விஷயம். இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குங்க. எல்லாத்த பத்தியும் விமர்சிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. கடைசியா அண்ணா அறிவாலயத்துல இப்படி பண்ணிட்டு போற பாத்தீங்களா ஸ்டாலின், அதே மாதிரி இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்களும் இதே மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கவான்னு சபாநாயகர்கிட்ட கேட்டு அனுமதி பெற்றுட்டு சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவரும் அதே மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டு போயிருக்கிறாரு. இது பயங்கர வைரலுங்க இப்போதைக்கு. ஸோ அந்த மாதிரி என்ன எப்படி நடக்குது அப்படின்னு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி, இல்ல வந்து இப்போதைக்கு தான் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதா இருக்கு. வெளியில வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுக்குறாப்புல என்ன அப்படின்னா வந்து இதெல்லாமே ரீல்ஸுக்கு ஏத்த மாதிரி இவர் பேசுறாரு, எங்கேயோ டீசர்ல லான்ச் ஆடியோ லான்ச் உள்ள மாதிரி இவர் பேசுறாரு, ஒரு சட்டசபையில எப்படி பேசணும் அப்படின்னு அவருக்கு தெரியல அப்படின்னு வெளியில போய் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது வச்சது மட்டும் இல்லாம அவரு அப்பாவை காணணும் புள்ள தேடுறான் அப்படின்னு ஒரு கதை சொன்னாரு பாத்தீங்களா, இவரு வந்து கணவனை காணணும் ஒரு மனைவி தேடுறாங்கன்னு இவருக்கு பதிலுக்கு ரொம்பவே கிளாஷ். இந்த வாட்டி என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. 2031 இவங்க 2 பேர் கிளாஷே பயங்கரமா இருக்கு. அண்ணாமலை வேற ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு, அவரும் வந்துட்டாரு அப்படின்னா இன்னும் கிளாஷ் பயங்கரமா இருக்கும். ஸோ பயங்கரமா தாங்க இருக்கு. சொல்ல போனா அடுத்து என்ன நடக்கும்னே தெரியல. இந்த மாதிரி சட்டசபையில என்ன நடக்குது அதை பத்தி லைவா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. உடனுக்குடன் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.